அழகு மலராடு நீதாம்மா அழகு நீதான் பொம்பளையே எல்லாம் காலம் நாடு பொம்பளை காலம் மாதிரியே காலை போய் சுடுகாட்டு என்பது போனோம்ல நீதாம்மா பொம்பளை அதுவும் வைத்து காட்டாத நல்லா சரியாக ஷோ பண்ணல பொங்கல் இன்னும் 14 நாளுக்கு யார் தெரியாது ஏண்டி மேனகா கோமலாடி பார்த்து தேவையில்லை நான் வரேன் நான் லேட்டு 6:30 மணிக்கு வந்த வாசி நான் வந்தேன் கோட்டை மொழிலையா என்ன பண்ணிருந்தாங்க கோட்டை முனை எம்மா உனக்கு மட்டும் பூ யாரு வாங்கி கொடுத்தது? என்ன மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாங்க? விப்பட்டு வந்து என் மாப்பிள்ளை வாயாந்தார். மாமா இவ்வளோ நேரம் என்ன போயிட்டு வர? இவ்வளோ நேரம் ஆச்சு விட்டா போவா. ஆமா பெண்களா பிறந்தா நாங்க எவ்வளவு ஒரு அடக்க ஒடக்கமா ஒரு சுப நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். என்னடி இது? இல்ல இந்நாட்டு இளவரசிக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு சொன்னீங்களே, நான் மாமா சிரிச்சு போறேன். மாமா என்ன ஐஸ் கிருமி வாங்கி ஐஸ் கிருமி கிருமி இல்லடி கிருமி கோடை குச்சி ஐஸா வாங்கி வைப்பாங்க. பிடிக்கவே பிடிக்காது. ஓந்து பார்த்துட்டு கீழே கடைசியில் ஊருப்பட்ட நம்பரை வாங்கி வைப்போம். நீ தாம நம்பரே வாங்க. நான் லேட்டா மட 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 மடன்னு வந்துருக்கேன். நாளைக்கு பாரத்தா எப்படி நாங்க ஐஸ் பை சாப்பிட்டு தொண்டை 50 ரூபாய்க்கு போகணும். ஜாகோபார் தப்பா நினைக்காதே. மட 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 மடன்னு வந்துடுறீங்க. என் வீட்டுக்காரருக்கு பால் கொடுத்துட்டு வரேன். அவன் குடுக்கணும்னா நாயா ஏண்டி கோமலா இந்த வயசுல குடுவா பால் குடிக்கிறான். வெக்கமா இல்ல வெளியே சொல்றீங்க. ஆனாவது என் மனசுல கட்ட ஊருக்கு ஊருக்கு சொல்லிக்கிற வரேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கும்பிடுக்கிறாங்க. எந்த மேரியா நம்ம வேளாங்கண்ணி மேரியா எழுத்து வச்சு மெழுது தப்பா நினைக்காத. என் வீட்டுக்காருக்கு உடம்பு நல்லா இல்ல, அவருக்கு உஷ்ணம், அவருக்கு சூத்து மேல பொங்குது, சூத்து மேல பொங்குது, உடம்பு நல்லா இல்ல. என் வீட்டுக்கார தூக்கி அடுப்பு மேல உட்கார வச்சு அவருக்கு பால் ஊத்தி மிளகா தூள் வாயில கொட்டி ஏதோ ஒரு பீத்தூளை கொட்டி அடுப்புல ஒரு கட்டியை சொறி வச்சு வந்துக்கிறேன். நேரம் பால் கொச்சுக்கணும் இருக்கும், என் வீட்டுக்காரு வாங்கி பிடிச்சுக்கணும் இருக்கும். போய் வீட்டுல கதவை திறந்து பாத்தினா உன் வீட்டுக்காரு இறந்து போயிருப்பாரு. ராஜா எனக்கு என்ன வச்சா எது வச்சா என்
சுத்த சுத்தி பேணு வச்சான். இதுக்கப்புறம் வரமாட்டானா? அப்ப விடு சாப்பிட்டோம். அவன் செத்த என்ன எல்லாம் எதிர விட்டு கோயிச்சாமிக்கிறான் எனக்கு. அந்த பையனா கோபாலு ஆரம்பத்துல இருந்து அது மேலேயே ஒரு கண்ணாகர நீ இன்னும் ஒரு 50 ரூபாய் இருந்தா ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிடுவேன். ஏண்டி ஆமா அடக்க ஒடுக்கமா வந்திருக்கணும். ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு புடவை கட்டிட்டு வரணும், இல்ல பாவாடை தாவணி, அப்படி இல்லைன்னா சுடிதார் போட்டுட்டு வந்திருக்கணும். பாவாடை தான் பாவாடை கட்டிக்கிறோம், உள்ளதானே கட்டிக்கிறோம், உள்ளதானே கட்டிக்கிறோம். இதுதான் இது மேல, இது மேல என்ன இது? இந்த கேட்டகிரி உங்களுக்கு சிலு சிலுன்னு அப்பல. ஏய் இது யாருக்குள்ள ட்ரெஸ்? எங்க கிடைக்கும்? இங்க எங்கேயும் கிடைக்காது. 8ஆம் நாள் அம்மா வீட்டுக்கு தாலி அரைக்கிட்டு போறாங்க. யார் இவரு? வீட்டுக்காரன் செத்துக்கார வீட்டுக்கு வந்து போறியா? நான் உங்களதான் வந்துட்டேன். ஏமாற்றி விடாதே போப்பா. அந்த காலங்கள் கொஞ்சம்மா நல்லது தானே வைக்கலாம். இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க கூடாது. என்ன செய்வ ஏது செய்வ தெரியாது. இந்த நாட்டுக்கு நம்ம நாட்ட வேண்டும். வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும் பெண்ணே. பாராண்டி
நாட்டியம் ஆடினார்கள். உண்மைதானம்மா? அவள் ஒரு சிறப்பா எடுப்பா கிடையாது. ஆ. இவள் ஆடினாடி நாட்டியம். நாட்டியம். அது மிகவும் பிடிச்சிருந்தது. அப்படியம்மா? அதனாலே அதனால் அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். உனது எண்ணம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது. அப்படியாகட்டும்னா? ஆ. ஆமா, இங்க வாம்மா. இளவரசி அம்மா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் கற்சிலை. அப்படியா? ஆமா. அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்றவாறு அழகு, அழகுக்கேற்ற நடனம், பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? ஆதலால் என்னுடைய மணமகன் உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? என்ன பரிசு தெரியுமா? தெரியாது. நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலை எனக்கு கொடுத்தார். அப்படியா? இப்பொழுது இந்த முத்தார மாலையை நான் உனக்கு தரப்போகிறேன். அம்மா இங்க பாருங்க, இது வரையில எத்தனை நாட்டில் போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனா இப்பேற்பட்ட பரிசு பெற்றதே கிடையாதுமா. அதனால இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய பரிசு நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? ஆமா. போதும் உன்னுடைய வார்த்தையை. நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் இல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படியா? கற்சிலை நீ இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு பிடிச்சிருக்கின்றது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கின்றேன். அப்படியா? கொண்டு வா, பார்த்து வைக்கமா. இந்தாங்கம்மா. அம்மா இது என்ன தெரியுமா? ஆ. இதுதான் மா பலா வளர்ந்து சொல்லக்கூடிய முக்கணி சாரி. ஆமா. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதனுடைய மகத்துவம் என்ன? இதை நீங்க அறிந்தால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. அப்படியா? உண்மைதான். இது உங்களுக்கு நலம் நான் தருகின்றேன் அம்மா. சரிகின்ற அண்ணா, தங்கா, அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். கொடுத்து அதற்கு பதிலாக ஆ. அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான்னா. என்னம்மா சொல்ல, நாம் கொடுத்துதானே பழக்க, வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேனே, ஆ. அவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை. அப்படியா? நான் என்ன செய்கிறது? என்ன பரிசுமா அது? என்ன தெரியுமா? ஆ. மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கண்ணி பழரசம். ஆஹா. அது மட்டும் கிடையாது. ஆ. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை அருந்தினால் அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியாம்மா? வயதே ஆகாதா. தங்கா, அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயே இருந்துமா அத? இங்க பாருங்கண்ணா, ஏம்மா? நான் யார் உனக்கு? என் தங்கை என் நாட்டு இளவரசி. அது மட்டுமா? ஆ. நான் இதே நாட்டில் வாழப்போறவளா? ஒருபோதும் இல்லை. கிடையாது. திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறவங்க. ஆமா. நீங்க இதே நாட்டுல வாழப்போறவர். அது மட்டும் கிடையாதா? நாட்டுக்கே மன்னர். இதை இறந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். இது அறிந்தினால் என்றுமே இளமையா இருக்கலாம். இந்நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு என்றுமே பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். நிச்சயமாக. ஆகட்டம்மா. தங்கா, நான் குடிக்கிறேம்மா. குடிங்கண்ணா. தங்கா, என்னம்மா இது ஒரு மாதிரி இருக்கு, ஒரு நெடியா இருக்குது அது. அப்படியா? ஆ. பழரசம் அப்படித்தானே இருக்கும். ஒண்ணாக அப்படி ஆபத்து என்பதே வராது. அதெல்லாம் ஒன்று வராது. தங்கா, அண்ணா, என்னம்மா அது? நான் உங்களை விட்டு நின்று கொண்டிருக்கிறேன். என்னண்ணா? ஆ. தான் சொல்லுவது மாதிரி இருக்கு எனக்கு. மாதிரியா இருக்கா? ஆமா, ஆ. நாட்டு மரம் வந்து அந்த பொண்ணு எங்க இருக்கிறா? அவ அதற்கு பயமா இருக்குதா? எங்க இருக்கிறா? எவ்வளவு அழகாக இருக்கின்றாய். உன்னை பார்த்த உடனே என்னிடத்தில் என் மனதை நான் உன்னிடத்தில் பறிகொடுத்து விட்டேன். அப்படியா? இருந்தாலும் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு மனதில் ஆடி மாத்திரம் காத்தடிக்க ஆடி மாச காத்தடிக்க மானே மாங்குயல மானே மாங்குயல உன்னை நான்
யாருன்னா இது மஞ்சள் நிலத்திற்கு நாட்டியம் ஆடுவது ஒரு தாசி ஒரு வேசி ஒரு பார்த்தீர்களா இந்த மாபெரும் சபையில எத்தனை பேர் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்களே இத்தனை பேர் எதிர உன்னுடைய தங்கச்சி என்ன பார்த்து தாசி பேசி எப்படி அடு சொல்லிட்டாலே இந்த ஊரு ஆம்பளை பஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க என்ன யாருக்கு திருமணம் பிரச்சனை நீ கவலைப்படாது. எப்போது உன்னை தாசி வேசி என்று உழைத்தாலோ இச்சபையிலே உன்னை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். அப்படியா? நிச்சயமாக இப்பொழுது இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். அதான் பெருமையே கிடைக்காது. பெருமையே கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவன் யாரு என்னுடைய நாத்தனாரு நாட்டனாது என்ன அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா அதுவே போதுங்க. இவ்வளவுதானே ஆகட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆய் சங்கா, இந்த வீடு இருக்கின்ற சபையிலே உன் கரம் நீட்டி என்னை அடைத்து விட்டாய். போனால் போகட்டும் என்று விட்டு வருகின்றேன். ஆனால் அந்த பெண்ணை பார்த்து தாசி வேசி நுழைத்து விட்டாயே, அவளை நான் திருமணம் செய்து கொண்டு அவளை அண்ணி என்று சொல்ல முடியுமா முடியாதா? என்னது அவளை நான் அண்ணி என்று அழைக்க வேண்டும் அது ஒரு காலமும் முடியவே முடியாது. நிச்சயமாக சத்தியமாக இறுதியாக உறுதியாக அழைத்து என்ன சொன்னாய்?
சபையில் என்னை சாட்டை கொண்டு விட்டு அடிச்ச போத நிலத்தில் அறிவுகட்ட நாயே குடும்பத்தை கிடைக்க வந்த கோடாரி காந்தி இந்த பத்தினி தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் என்று உரைக்கின்றாயே உன்னை விடமாட்டேன் ஐயா எனது தங்கை எனக்கு நீங்க பாருங்க அவ யாரு என்னுடைய நாத்தனாரு இவ தெரிந்தோ தெரியாமல பேசிட்டா அதனால என்னுடைய நாத்தனாரிட 10 நிமிஷம் பக்குமா சொல்லி மனசை மாத்திக்கிறானே. ஐயோ எப்படிப்பட்ட தங்க குணம் வருமா, எப்படிப்பட்ட நல்ல குணம் வருமா? உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம். நான் சென்று பஞ்சனையில் சென்று ஓய்வு பெற்று தூக்கிட்டு வர சொல்ல 18:40 சீக்கிரம் வாங்கிடுவா சீக்கிரமா. இனிமேல தங்கையே கிடையாது, அது நாட்டுக்காரி. உட்காருமா. என்ன அண்ணன் ஒரே வார்த்தை சொல்லுடி. ஒரு மணி நேரம் உட்காருங்க. சொல்ல முடியாது. நான் இறுதியா கேக்குறேன். நான் உறுதியா சொல்ல முடியாது. போகட்டுமா? அப்படி கொடுங்க கணக்கு, இவன் கையில கொடுங்க வழக்கு, கையில கொடுங்க உலக்கு அடிப்பாவி இறைவனவள் சோதனை ஒரு நாள் வசந்தமில்லை எந்த நிதயத்திலே வேதனைகள் இனி ஒரு நாள் வசந்தமில்லை இருவிழிகள் நீரலைகள் இருவிழிகள் நீரலைகள் இறைவனவள் சோதனைகள் போன
நீரடல் மேல் கும்மி வாழ்வு அதில் உம்மது தானில்லை தாழ்வு இறைவனவள் சோதனைகள் ஆமா என்ன அண்ணின்னு சொல்ல தேவையில்லை. இதை நாட்டுக்கு